டங்ஸ்டன் போராட்டம் தொடர்பாக போராட்ட குழுவினர் தொடர்ச்சியாக போராடி வந்த நிலையில் அவர்கள் தற்போது முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தலைமைச் செயலகம் வர இருக்கிறார்கள். 11 மணிக்கு முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்து நாளை நடைபெறும் அந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளும்படி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அழைப்பின் அடிப்படையில் நாளை காலை முதலமைச்சர் அவர்கள் மதுரை செல்ல இருக்கிறார். மதுரை சென்று அங்கு இருக்கக்கூடிய மேலூர் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு சென்று அங்கு பொதுமக்களுடன் உரையாட இருக்கிறார். அங்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசவும் இருக்கிறார். டங்ஸ்டன் போராட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசும் பொழுது முதலமைச்சர் அவர்கள், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் கனிம வளம் எடுக்கும் இந்த திட்டமானது ஒருபோதும் நடைபெறாது என்றும் உறுதியாக தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற போராட்டங்களுக்கு மத்தியிலே தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்களும் பொதுமக்களிடம் நேரடியாக பேசி வந்தார்கள். இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் நாளைய தினம் அங்கு செல்ல இருக்கிறார். அங்கு சென்று நேரடியாக அந்த பொதுமக்களை சந்தித்து பேச இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக 6 மாத காலம் மதுரையில் இருக்கக்கூடிய அரட்டாப்பட்டி மக்கள் இந்த போராட்டமானது ஈடுபட்டு வருகிறார்கள். டங்ஸ்டன் கனிம வளம் எடுக்கும் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக போராடி வந்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் உறுதிபட தெரிவித்த நிலையில் சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த திட்டம் ஒருபோதும் தமிழகத்திற்கு வராது என்று முதலமைச்சர் உறுதிப்படுத்தினார். அதன் அடிப்படையிலே மத்திய அரசும் இந்த திட்டத்தை அரட்டாப்பட்டிக்கு வராது என்ற அடிப்படையில் உறுதி செய்த நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அழைத்து பாராட்டு விழா நடத்துவதற்காக இன்று தலைமைச் செயலகம் வர இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் அழைப்பை ஏற்றி நாளைய தினம் முதலமைச்சர் அவர்கள் மதுரை மேலூர் சாலை செல்ல இருக்கிறார்.